வணக்கம். மந்த்ரா டிவி அன்பர்களுக்கு என் அன்பான வணக்கம். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள். இன்னைக்கு நம்ம பேச இருக்கிற ஒரு அற்புதமான தலைப்பு குழந்தை பேரு ஜோதிட ஆய்வு. இன்னைக்கு நிறைய பேர் வந்து கேட்குற ஒரு 5 கேள்வி, முக்கியமான கேள்வி இருக்குதுன்னா இதில் இந்த ஒரு கேள்வியும் அடங்கும். சார், எனக்கு எப்போ புத்திர பாக்கியம் கிடைக்கும்? குழந்தை பேர் இருக்கா? குழந்தை ஏன் லேட் ஆகிட்டுருக்கு? குழந்தைக்கான காரணம், அந்த லேட் ஆகிறதுக்கான காரணம் என்ன? எனக்கே இவ்வளோ பிரச்சனை வருது அப்படிங்கிறத நிறைய பேர் கேட்குறாங்க. அதற்காக ஒரு பர்ஃபெக்டான ஒரு வீடியோ பண்ணணும் அப்படின்னு ரொம்ப நாள் நினச்சிட்டு இருந்தேன். அது இப்போ எனக்கு ஒரு வாய்ப்பாக இருக்குது. நான் அதை பேசுகிறேன். நீங்கள் அது உங்கள் ஜாதகத்தில் பொருத்தி பார்க்கலாம். அது கரெக்டாக ரூல் மேட்ச் ஆகும், கண்டென்ட் கரெக்டாக இருக்கும். அதை நீங்கள் அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் நகரலாம். அப்படி பார்க்கும்போது இன்றைக்கி அந்த குழந்தை பேர் சம்மந்தமாக நம்ம பார்த்துக்கலாம். முதல்ல ஒரு ஜாதகத்தில் புத்திர காரகன் என்று அழைக்கப்படக்கூடியவர் யாருன்னா குரு பகவான். உங்கள் ஜாதகத்தில் ஆணாக இருந்தால் 5ஆம் பாவகம், பெண்ணாக இருந்தால் 9ஆம் பாவகம், குழந்தையை கொடுக்குற பாவகம். 5ஆம் இடம், 9ஆம் இடம், உங்கள் லக்னத்திலிருந்து எண்ணி வர 5ஆம் இடம் ஆண்களுக்கு குழந்தை பேரை சொல்லக்கூடிய இடம். அதே போல் பெண்களுக்கு 1ஆம் இடத்திலிருந்து லக்னத்திலிருந்து எண்ணி வர 9ஆம் இடம் குழந்தை பேரை சுட்டி காட்டக்கூடிய இடம். இந்த 5, 9 பலமாக இருந்தால் புத்திர பாக்கியம், புத்திர தோஷம், புத்திர சோகம் இல்லாமல் நல்லபடியாக கிடைக்கும். புத்திர பாக்கியம் சிறப்பாக இருக்கும். இல்லை அந்த 5, 9 குரு இவர்களெல்லாம் கெட்டு போகி சில கிரகங்கள், நான் இனி வரக்கூடிய விஷயத்தில் சொல்கிறேன் என்னென்னு, அந்த கிரக நிலைகளில் இருந்ததுன்னா குழந்தை விஷயத்தில் ரொம்ப கசப்பாக இருக்கும். அது என்ன சார் புத்திர சோகம், புத்திர தோஷம் அப்படின்னா? புத்திர தோஷம் அப்படிங்கிறது என்னென்னா, ஒரு 5 ஆண்டு காலம் குழந்தை இல்லை, அப்புறம் குழந்தை கிடச்சிது. ஒரு 2 வருஷம் குழந்தை இல்லை, அப்புறம் குழந்தை கிடச்சிது. ஒரு 10 வருஷம் குழந்தை இல்லை, அப்படி குழந்தை கிடச்சுன்னா அது புத்திர தோஷம். புத்திர சோகம் அப்படின்னா என்னென்னா, குழந்தை பிறக்கும் போதே ஒரு 5 மாத கருவில் இருந்தது, அது அபார்ஷன் ஆகிடுச்சு, அபார்ட் பண்ண வேண்டிய சூழல் ஆயிடுச்சு அப்படின்னா அது புத்திர சோகம். பிறக்கிற குழந்தை ஒரு ஒரு உடலில் ஏதாவது அங்கவீனத்தோட ஒரு குறையோடு பிறக்குதுன்னா அது புத்திர சோகம். இல்லை ஒரு ஆண் வாரிசாகவே பிறக்கு, இல்லை ஒரு பெண் வாரிசாகவே பிறக்கிறது, நாங்கள் எதிர்பார்க்குற மாதிரி குழந்தை எங்களுக்கு கிடைக்கல, ஆண் வாரிசாக இருக்குது இல்லை பெண் வாரிசாக இருக்குது அப்படின்னா அதுவும் ஒரு வகையில் புத்திர சோகமே. அதே மாதிரி பிறந்த குழந்தைக்கு ஏதேனும் வியாதிகள் உடலில், பிறந்த ஒரு 6 வருஷம் 7 வருஷத்தில் ஒரு வியாதி ஸ்டார்ட் ஆகிடுச்சு, அவங்க கண் முன்னாடி ஒரு போராட்டமாக இருக்கார் அப்படின்னா புத்திர சோகமே. இந்த புத்திர தோஷம், புத்திர சோகம் என்ன மாதிரியான கிரக நிலைகள் இருந்தால் உங்கள் ஜாதகத்தில் இருந்தால் இந்த மாதிரியான தொந்தரவுகள்லாம் வரும்? குழந்தை பேர் கிடைக்கிறதுக்கான கிரக நிலைகள் எல்லாம் என்ன அப்படின்றத பார்க்கலாம். உங்கள் ஜாதகத்தில் 1ஆம் அதிபதி, 5ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி, 2ஆம் அதிபதி கண்டிப்பாக கெடவே கூடாது ஆண்கள் ஜாதகத்தில். பெண் ஜாதகத்தில் 1ஆம் அதிபதி, 4ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, 11ஆம் அதிபதி கெடவே கூடாது. அப்படி கெடாமல் இவங்களுடைய கனெக்டெல்லாம் இருந்ததுன்னா அந்த தசாவோ அந்த புத்தி காலத்துலேயோ கட்டாயம் குழந்தை கிடைக்கும். அதுவும் கோச்சாரத்தில் குரு இந்த தசா புத்திகளை, அந்த கிரகங்களை, அந்த கிரக பாவகங்களை பார்க்கும்போது கண்டிப்பாக குழந்தை பேர் கிடைக்கும். அப்படி இந்த குழந்தை பேர் கிடைக்கிற காலத்தில் உங்களுக்கு நல்ல தசாபுத்திகள் இன்னும் நடந்தால் அந்த குழந்தை பேர் நல்லபடியாக கிடைக்கும், தொந்தரவு இல்லாமல் கிடைக்கும். சிலர் வயிற்றிலேயே கர்ப்பம் தரித்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா குழந்தை உருவானதுக்கப்புறம் எங்களுக்கு நிறைய பிரச்சனை வந்துருச்சு சார், நாங்கள் நிறைய போராடுறோம், எங்களுக்கு நிறைய தொந்தரவு இருக்குது சார்னு சொல்கிறவங்களையும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். ஸோ அதுவும் உங்களுடைய கிரக நிலைகளின் அடிப்படையில் வரக்கூடிய தோஷங்களும் தொந்தரவுகளும் ஆகும். அப்போ என்ன பண்ணணும்னா, முதல்ல நீங்கள் நல்லா மைண்டில் வச்சுக்க வேண்டியது, உங்கள் ஜாதகத்தில் பொதுவாகவே குரு நல்லா இருக்கணும், 5ஆம் அதிபதி, 9ஆம் அதிபதி, லக்னாதிபதி பலமாக இருக்கணும். அப்படி இருக்கும்போது குழந்தை பேரில் தொந்தரவுகள் குறைவாக இருக்கும், பிரச்சனை குறைவாக இருக்கும், நல்லபடியாக ஏதாவது ஒரு ரூபத்தில் குழந்தை பேர் கிடைக்கும். 5ஆம் இடத்துலையோ 9ஆம் இடத்துலையோ யாருக்காவது ராகுவோ அல்லது கேதுவோ இருந்தால் புத்திர பேரில் தடை, தாமதம் அல்லது மன உளைச்சல் கட்டாயம் உண்டு. அல்லது 5ஆம் அதிபதியோடு உங்கள் லக்னத்திலிருந்து எண்ணி வர 5ஆம் அதிபதி யாரோ அவரோடு ராகுவோ கேதுவோ இருக்கும்போது புத்திர பேரில் தடையும் தாமதமும் அதிகமாக இருக்கும், போராட்டம் அதிகமாக இருக்கும்.
யாருக்கெல்லாம் குரு சனி சேர்ந்திருக்குதோ அவர்களெல்லாம் குழந்தை அப்படிங்கிற ஒரு விஷயத்தால் வாழ்நாளில் ஒரு கசப்பை சந்திக்காமல் போக மாட்டாங்க. பொருளாதாரத்திற்கு தலை சிறந்த கிரக சேர்க்கையாக குரு சனி இருந்தாலும் வாழ்நாளில் குழந்தை சம்பந்தப்பட்ட ஒரு விஷயத்தில் அவர்கள் மன வருத்தம் கசப்பு கட்டாயம் வந்தே தீரும். அடுத்தது குரு ராகு சேர்க்கை. அவர்களுக்கும் குழந்தை பேர் புத்திர தோஷம், புத்திர பேர் ஒன்று குழந்தை குரு ராகுவில் இருந்ததுன்னா ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு இடையே லேட்டாக 5 வருடம் 6 வருடம் வந்து தாமதமாக கிடச்சிது அப்படின்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் புத்திர பேரில் இருக்கிற நடைமுறை சிக்கல்கள், தொந்தரவுகள். 5ஆம் அதிபதி 9ஆம் அதிபதி, பெண் ஜாதகத்தில் 9ஆம் அதிபதி, ஆண் ஜாதகத்தில் 5ஆம் அதிபதி நீசமாகக்கூடாது. அப்படி நீசமானால் அவர்களுக்கும் புத்திர பேரில் தொந்தரவு இருக்கும். குழந்தை பிறந்ததுக்கப்புறம் அவங்கள ஒரு கசக்கிட்டு தான் விடும். ஒரு குழந்தைக்கு இன்னொரு குழந்தைக்கு இடைவெளி அதிகமாக இருக்கும். இதையும் நீங்கள் பார்க்கலாம். அதே போல் நான் குழந்தை பிறந்ததுக்கப்புறம் நான் உயர்ந்தேன், நான் ஜெயித்தேன் அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அது இன்னொரு தலைப்பில் பார்ப்போம். அதெல்லாம் இந்த வீடியோவோட நோக்கம். இந்த வீடியோவோட நோக்கம் குழந்தை பேர், புத்திர பாக்கியம் எதனால் தடைபடுது என்ன அப்படின்னு. பெண்களுக்கு சந்திரன் ராகு செவ்வாய் ராகு சேரும்போது கர்ப்பப்பை சார்ந்த பிரச்சனைகளால் நிறைய துன்பப்படுறாங்க. உதாரணத்துக்கு பிசிஓடி கட்டி இருக்குது சார், கர்ப்பப்பையில் தாங்கக்கூடிய சக்தி கம்மியாக இருக்குன்னு மருத்துவர்கள் சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு சந்திரன் ராகு செவ்வாய் ராகு முழு முதற் காரணம். ஆண் ஜாதகத்தில் புத்திர பேரை லேட் பண்ணக்கூடிய இன்னொரு விஷயம் என்னென்னா உயிரணுக்கள் குறைபாடு வருவதற்கான வாய்ப்புகளையும் அந்த புத்திர பேரில் தொந்தரவுகளில் சொல்ல முடியும். அதுக்கு மிக முக்கிய காரண கிரகம் ஒரு ஜாதகத்தில் சூரியனும் சனியும் ஒரே டிகிரியில் இருந்தாலும் வேறு இடத்துல இருக்கும், ஆனால் 27 டிகிரியில் இருக்குதுன்னு வச்சுக்குவோம். இல்லை ஒரு வீட்டில் சேர்ந்துருக்குது, நேருக்கு நேர் பார்த்துக்கிட்டு இருக்குது அப்படின்னா அங்கேயும் அணுக்களில் ஏதாவது குறைபாடுகள் வந்து குழந்தை பேரை தாமதப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. இதுதான் ஒட்டு மொத்தமாக புத்திர பாக்கியம் குழந்தை பேருக்கான நல்ல விஷயமோ அல்லது தடைக்கோ 2 காரணம் இருக்குது. அது 2ஐயுமே இதில் நான் சொல்லியிருக்கேன். அதில் வந்து இந்த தடைக்கான காரணம் தான் மெயினாக பேசியிருக்கோம். ஏன்னா இன்றைக்கி வந்து குழந்தை பேர் அப்படிங்கிறது வந்து நிறைய மன அழுத்தத்தோடு இருக்காங்க. ஒரு புதுசாக கல்யாணம் பண்ண தம்பதிகள் வந்து நிறைய மன அழுத்தம், அந்த மாதிரி ஒர்க்கு, நைட் நேரம் முழிச்சு ஒர்க் பண்ணுறாங்க, பகலில் ஒர்க் பண்ணுறாங்க, தூக்கம் இல்லை, நல்ல ஃபுட் ஹேபிட் இல்லை, மன அழுத்தம், நல்ல குடும்பச் சூழல் இல்லை, நல்ல குடும்பச் சூழல் இல்லாமல் நிறைய வந்து மன நெருடல்களோடு வாழ்கிற தம்பதிகள் இதெல்லாம் இப்படி தான் பார்க்குறப்ப ஒர்க்கு ஸ்ட்ரெஸ்ஸு, உழைக்கணும், ஜெயிக்கணும், அடுத்த லெவலில் நான் போகணும் அப்படிங்கிற அந்த தாட்டு இதெல்லாம் நிறைய இருக்குது. எல்லாம் இருக்கணும், இல்லைன்னு சொல்லலை. நீங்கள் இப்படி உழைக்கிறீங்க, ஓடுறீங்க, சம்பாதிக்கிறீங்கன்னா யாருக்காக? ஒரு குழந்தைக்காக. அப்போ புத்திர பேர் அப்படிங்கிறது ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு விஷயம். அப்படிங்கிறதுனால நீங்கள் மன அழுத்தம் இல்லாமல் மனநிறைவோட உங்களுடைய ஜாதக ஆய்வுகளை நிறைய வந்து உங்களுடைய தெரிந்த ஜோதிடர்களிடத்துல கூட காட்டி எனக்கு ஏன் இந்த மாதிரி தொந்தரவு இருக்குது, அதுக்கு ஒரு ஸ்பெஷல் டைம் வாங்கி ஒரு கொஞ்சம் லேட்டானாலும் பரவாயில்ல நேரம் எடுத்து ஆய்வு பண்ணி ஜோதிடர்களும் அதை கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா ஒரு வாரிசு, ஒரு குழந்தை அப்படிங்கிறது ஒரு குடும்பத்துக்கு மிக மிக முக்கியம். அப்படின்னா அது மிகை கிடையாது. அதே மாதிரி குழந்தை பிறந்துட்டால் மட்டும் பத்தாதுங்க. அந்த குழந்தையினுடைய ஃப்யூச்சர், எதிர்காலம், அது கேரக்டரு, அடுத்த வளர்ச்சி, அது முன்னேற்றம், இதையும் நீங்கள் ஜாக்கிரதையாக கொண்டு போகணும். அப்போ ஒரு குழந்தைக்கான வளர்ச்சி முன்னேற்றம் எப்படி இருக்கும், அவங்க எந்த லெவலில் வருவாங்கங்கிறதுக்காக ஒரு வீடியோவும் நம்ம தனியாக பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து புத்திர தோஷம், புத்திர பேருக்கான ஒரு கண்டென்ட், ஒரு ஜாதக ரீதியாக கிரகங்கள் எப்படி இருந்தால் எந்த மாதிரியான விஷயங்கள் அப்படின்னு நம்ம பார்த்துருக்கோம். அதே மாதிரி ஒரு குழந்தை பிறப்பிற்கு மிக மிக முக்கியமான காரணமாக கோச்சார குரு செயல்படுது. கோச்சார குரு 5ஆம் இடத்திலேயோ 5ஆம் அதிபதி மீதோ அல்லது 2, 4, 5, 9, 11 இந்த பாவகத்திலோ இந்த பாவகாதிபதி மீதோ போகும்போதோ கண்டிப்பாக குழந்தை பேர் இல்லாதவர்களுக்கு புத்திர பேர் கிடைக்கிறத நம்ம பார்க்க முடியுது. அதுபோக நிறைய பேர் வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா டெஸ்ட் டியூப் பேபி அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் நிறைய பேர் போகிற சூழலுக்கும் தள்ளப்பட்டிருக்கிறாங்க. அதுக்கு வந்து காரண கிரகம் யாருன்னா, டெஸ்ட் டியூப் பேபி வரணும்னாலே இயற்கையை விடுத்து செயற்கையாக ஒரு சம்பவம் நடக்கணும்னா ராகு தான் செயற்கைக்கான ஒரு கிரகம். ஒருத்தர் செயற்கையாக பேசுகிறார் அப்படின்னா ராகு இருந்தால் தான் செயற்கையாக பேசுவாங்க, இயற்கையாக பேசாமல். அப்போது குரு ராகு யாருக்கெல்லாம் கனெக்ட் இருக்கோ அவங்களுக்கெல்லாம் அந்த டெஸ்ட் டியூப் பேபி சக்ஸஸ் ஆகும். உங்கள் ஜாதகத்தில் எங்கே குரு இருக்கோ அங்கே கோச்சார ராகு போகும்போது டெஸ்ட் டியூப் பேபி சக்ஸஸ் ஆகும். அதே போல் ராகு கோச்சாரத்தில் குரு மீது போகும்போது அந்த டெஸ்ட் டியூப் பேபிக்காக நீங்கள் ட்ரை பண்ணலாம்.
ஸோ இதெல்லாம் ஜோதிடத்தினுடைய விதிமுறைகள். அது நீங்கள் நல்ல மருத்துவரை பார்த்து, உங்கள் அருகில் உள்ள நல்ல மருத்துவரை பார்த்து அவர்களிடத்துல கலந்து ஆலோசித்து, நான் சொன்ன இந்த கிரகங்களும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ணிருச்சுன்னா அதுக்கான தோஷங்கள் நிவர்த்தியாகி நீங்கள் அடுத்த லெவலுக்கு நீங்கள் நகர முடியும் என்று சொல்லி, எல்லாம் வல்ல பரம்பொருள் புத்திர தோஷமும் புத்திர சோகமும் கொண்ட உங்களுக்கெல்லாம் அதிலிருந்து விடுதலை அளித்து எல்லோருக்கும் குழந்தை மழலை செல்வங்கள் நல்லபடியாக வாய்க்கட்டும். திருமணமான தம்பதிகளுக்கு குழந்தை பேர் இல்லையே என்று ஏங்குபவர்களுக்கு அனைவருக்கும் குழந்தை பேர் கிடைக்கட்டும் என்று நான் வணங்கக்கூடிய அன்னை வாராகி மகா பெரியவரை மானசீகமாக வேண்டி உங்களுக்காக நானும் தியானிக்கிறேன், பிரார்த்தனை செய்கிறேன். மீண்டும் ஒரு நல்ல பதிவிலே சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து தற்காலிகமாக விடைபெறுவது அவினாசி ஜோதிலிங்கம். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன். தொடர்ந்து இந்த சேனலுக்காக நீங்கள் கொடுத்து வருகின்ற ஆதரவிற்கு கோடான கோடி நன்றி. தொடர்ந்து இந்த சேனலை பாருங்க. இதில் வருகின்ற கருத்துக்கள், ஜோதிட பதிவுகள், ஜோதிட கருத்துக்கள் உங்கள் வாழ்விற்கு ஒரு வெளிச்சமாக நிச்சயமாக அமையும். தொடர்ந்து ஆதரவு தாருங்கள், பாருங்கள்.